அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுலேயுமே குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதை நம்ம லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லுவோம், அது எப்படி பண்ணுறது, இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டாக் மார்க்கெட் வச்சு கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் ரிஸ்கே இல்லைன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியோடைய ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, தென் சப்போஸ் அந்த ஷேரோடைய ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சுன்னா அதில் வந்து லாஸ் ஆயிரும். ஆனால் இதே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கிற சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கம்பெனியோடைய அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சுன்னா தென் இன்னொரு கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். அதாவது என்னன்னா இன்னொரு ஸ்டாக் வந்து மேலே போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் என்னன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கு கம்பேர்ட் டு இந்த ஸ்டாக் மார்க்கெட். அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல என்னன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்ஃபோலியோ அது வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா அவங்க தான் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், தென் அந்த கம்பெனிஸில் எவ்வளோ பெர்சன்டேஜில் அலோகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும், அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நல்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் இருக்கும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யாருக்கு செட் ஆகும்னா, சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் அவ்வளோவா நாலேஜ் இல்லைனா இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட அவ்வளோவா டைம் இல்லைனா ஒரு நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு அந்த ரீசர்ச் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட டைம் இல்லைனா, அப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்லா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாதம் நீங்கள் 100 ரூபாயிலிருந்து கூட அந்த எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வேணும்னா 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா இல்லைனா 1000 ரூபாய்க்கு கூட நீங்கள் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து கவர்மெண்டோடைய ரூல்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்துருங்க அதெல்லாம் சொல்ல போறதே கிடையாது. அந்த சஜஷன்லாம் சொல்ல போறதே கிடையாது. சப்போஸ் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க ரிசர்ச் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக லாபமானாலும் சரி இல்லைனா நஷ்டமானாலும் சரி அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் எப்படி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அதாவது என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது இல்லைனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, அதை பத்தி மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து ஏஞ்சல் ஒன் ஆப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏஞ்சல் ஒன் மூலியமாக நீங்க மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ETF இதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன்ல என்னன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்ல எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அது உங்களுக்கு தெரியலனா அதில் நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்லயே அங்கே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மோஸ்ட் பாட் எஸ்ஐபிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால மக்கள் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரொம்பவே அதிகமான எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 100 ரூபாயிலிருந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் 3 வருஷத்துல அரௌண்ட் ஒரு 67% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா SBI கான்ட்ரா ஃபண்ட் இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 500 ரூபாயிலிருந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. தென் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. தென் HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்கு. தென் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க SIP வித் 100 அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களால மாசம் 100 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஸோ அதனால என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 100 ரூபாயில இருந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென் இங்க பாத்தீங்கன்னா SIP வித் 500 அப்படின்னு இருக்கு. ஸோ என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 500 ரூபாயில இருந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இங்க பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ என்னென்ன இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் இருக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு, தென் இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டு, தென் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் இருக்கு அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க எக்ஸ்ப்ளோர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நீங்க ஆலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இங்கே வியூ மோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து SBI மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, HDFC மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. தென் அப்படியே
ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வேற என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது அந்த எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டை சர்ச் பண்ணணும்னா அதை நீங்கள் இந்த சர்ச் மூலியமாக சர்ச் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுக்கு SBI மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சர்ச் பண்ணணும்னா நீங்கள் SBI அது மாதிரி என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் SBIயோடைய என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சர்ச் பண்ணணும்னா நீங்கள் HDFC அது மாதிரி என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் HDFCயோடைய என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை வந்து சர்ச் பண்ணணும்னா நீங்கள் இண்டெக்ஸ் அது மாதிரி என்டர் பண்ணதுக்கப்புறம் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அது உங்களுக்கு சர்ச் பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துல மிட் கேப் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா மிட் கேப் ரிலேட்டட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது, HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்குது. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா என்னென்ன மிட் கேப் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் இங்கே ஈக்விட்டின்னு போட்டிருக்கு. இதோடைய மீனிங் என்னன்னா இது வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னன்னா கம்பெனிஸோடைய அந்த ஷேர்ஸ் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய அந்த சார்ட்டை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா 1 month சார்ட்டு, 3 month, 6 month, 1 year, 3 year, 5 year, ஆல் டைம் சார்ட்டு எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு டியூரேஷனில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய NAV வேல்யூ என்னது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த NAV வேல்யூ வந்து 10 March 2025 NAV வேல்யூ தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த NAV வேல்யூ இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அந்த ட்ரேடிங் டே அந்த ஒர்க்கிங் டே இருக்கு இல்லையா அதில் வந்து இது சேஞ்ச் ஆகும். தென் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னன்னா நீங்கள் 100 ரூபாயிலிருந்து SIPயை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் கிடைச்சிரும். இது மூலியமாக நீங்கள் ஓரளவுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து SIP பண்ணும்போது இல்லைன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் ஒரு வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் அதை நீங்கள் இது மூலியமாக ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் அது வந்து சொல்ல வராங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அது வந்து யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூச்சரை யாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் SIP பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் மந்த்லி SIP அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சப்போஸ் நீங்கள் மாதம் 5000 ரூபாய்க்கு SIP பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5000 ரூபாவை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 5 years செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த 5 வருஷத்தில் நீங்கள் மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 5 வருஷத்தில் நீங்கள் அரௌண்ட் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 5 வருஷம் கழிச்சு அது மூலியமாக அப்ராக்சிமேட்டாக ஒரு எஸ்டிமேட்டடாக உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கலாம்னா அரௌண்ட் ஒரு 3,27,000 சம்திங் வந்து கிடைக்கலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் ஒரே டைமில் சப்போஸ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை எதுவுமே பண்ணலினா அதாவது என்னென்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் எதுவுமே அதை ரிடீம் பண்ணல. 5 வருஷம் கழிச்சு இது மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கலாம்னா அப்ராக்சிமேட்டாக 2,24,000 சம்திங் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டை சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு கூட கம்பேர் பண்ணணும்னா இது வந்து ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இன்னொரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டு கூட கம்பேர் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் அதை கம்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக அதர் இன்ஃபர்மேஷனில் இந்த ஃபண்டோடைய அந்த ஃபண்ட் ஏஜ், AUM, லாக்இன் பீரியட், எக்ஸிட் லோடு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அது மட்டும் இல்லாமல் இந்த NAV இருக்கு இல்லையா இது வந்து என்னது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதில் நான் வந்து இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த வீடியோவில் சொன்னேன்னா இந்த வீடியோடைய லென்த் வந்து ரொம்பவே அதிகமாக போயிடும். தென் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபண்ட் மேனேஜர் யாரு, அதுக்கப்புறமாக தென் இந்த ரிஸ்க் அண்ட் ரேட்டிங் மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏஞ்சல் 1 எந்த ரேங்க்ல இருக்கு அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால
மியூச்சுவல் ஃபண்டோடைய அந்த மிட் கேப் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3வது இடத்துல இருக்கு. ஏஞ்சல் ஒன்னுடைய ரேங்க் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிசில், மார்னிங் ஸ்டார், வேல்யூ ரிசர்ச் அவங்கள எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அதுவுமே நீங்க இந்த இடத்துல தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபண்டோடைய அந்த ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு செக்டாரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த அலோகேஷனை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக டாப் ஹோல்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தென் அந்த கம்பெனிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அலோகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக ஹெச்டிஎஃப்சியோடைய வேறு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி பண்ணணுமா இல்லைனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி பண்ணுறது அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்னன்னா எஸ்ஐபி அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது என்னன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து எஸ்ஐபி பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 200 அது மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன், இல்லைனா 100 அது மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 100 ரூபாய்க்கு எஸ்ஐபி பண்ணணும். ஸோ அதனால 100 அது மாதிரி நான் என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாக எஸ்ஐபி டேட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு மாதம் எந்த டேட்டில் வந்து எஸ்ஐபி பண்ணணும், அதாவது என்னன்னா மாதம் எந்த டேட்டில் வந்து அந்த எஸ்ஐபி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மாதம் 15ஆம் தேதி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் டேட் என்னன்னா 11 மார்ச் 2025, அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் எஸ்ஐபியை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமாக அடுத்த மாதத்துக்கான எஸ்ஐபி இருக்கு இல்லையா அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிக்கான பேமெண்ட்டை வந்து இப்போவே பண்ணணும்னா அங்கே மேக் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி பேமெண்ட் நவ் அப்படின்னு இருக்கு, அது பக்கத்தில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிக்கான பேமெண்ட்டை வந்து இப்போ உங்களுக்கு பண்ண வேணாம்னா அதை நீங்கள் டிக் பண்ணாதீங்க, ஆனால் எனக்கு வந்து பண்ணணும். அடுத்ததாக என்னன்னா நீங்கள் பேமெண்ட் மெத்தடை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிக்கான பேமெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு எது மூலியமாக பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ, நெட் பேங்கிங் மூலியமாக கூட ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கூகுள் பே மூலியமாக தான் அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிக்கான பேமெண்ட் வந்து பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக தான் அந்த மேண்டேட் அந்த ஆட்டோ பே இருக்கு இல்லையா அது வந்து செட்டப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து கூகுள் பே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அகைன் அங்கே பார்த்தீங்கன்னா கீழே பே அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த யூபிஐ பேமெண்ட் ஆப் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமாக நீங்கள் அது மூலியமாக ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிக்கான வந்து அந்த பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் எப்படி வந்து யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக ஆர்டர் பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிக்கான பேமெண்ட்டை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி எஸ்ஐபி ஆர்டர் பிளேஸ்ட் அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த NAV டேட்டோடைய அந்த NAV வேல்யூல யூனிட்ஸ் வந்து கிடைக்கும் அதை நீங்க அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு வந்து 11 மார்ச், ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு தான் நான் இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து நாளைக்கு NAV டேட் இருக்கு இல்லையா அதாவது என்னன்னா நாளைக்கு டேட்டோடைய அந்த NAV வேல்யூல தான் எனக்கு வந்து அந்த யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமாக இந்த ஆர்டரோடைய அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னன்னா எப்போக்குள்ள இந்த ஆர்டரை வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த எஸ்டிமேட்டட் டேட்டை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா அதாவது என்னன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா அது வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்போக்குள்ள காமிக்கும் அந்த எஸ்டிமேட்டட் டேட்டுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக என்னன்னா நீங்கள் அந்த ஆட்டோ பே இருக்கு இல்லையா அது வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா UPI மூலியமாகவே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாட்டி நீங்கள் அந்த ஆட்டோ பேயை செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமாக நீங்கள் சூஸ் பண்ண எஸ்ஐபி டேட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா மாதம் அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை இவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணுவாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஆட்டோ பேயை செட்டப் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்டர் பண்ண அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இது வந்து ஒரு ஒன் டைம் செட்டப் தான். ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஆட்டோ பேயை செட்டப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக ஃபியூச்சரில் வர எஸ்ஐபிலாம் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா அடுத்த மாதத்துக்கான இந்த எஸ்ஐபி, அதுக்கப்புறமாக ஃபியூச்சரில் நிறையா எஸ்ஐபிலாம் வரும், அதுக்கான எஸ்ஐபி வந்து இவங்களே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த ஆட்டோ பே இருக்கு இல்லையா, அது வந்து எது மூலியமாக செட்டப் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ, இது மாதிரி நிறைய யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ஷன் கூட இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் வேணும்னா நெட் பேங்கிங் மூலியமாக கூட அந்த ஆட்டோ பேயை செட்டப் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே மூலியமாக தான் எனக்கு வந்து அந்த ஆட்டோ பேயை செட்டப் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து கூகுள் பேயை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அந்த ஆட்டோ பே செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக அந்த ஆட்டோ பேயை செட்டப் பண்ணுறதுக்கு ₹1 நீங்கள் இப்போ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோ பே அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் நார்மலாக வந்து எப்படி வந்து அந்த யூபிஐ பேமெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த பேமெண்ட்டை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆட்டோ பேயை செட்டப் பண்ணிடுவீங்க. தென் உங்களுக்கு இதே மாதிரி ஆட்டோ பே வாஸ் செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லி அது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறமாக உங்களுக்கு ஆட்டோ பே ரெஜிஸ்டர்ட் அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். தென் அங்கே டன் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் உங்களுடைய எத்தனை எஸ்ஐபி வந்து ஆக்டிவாக இருக்குது, அதுக்கப்புறமாக மாதம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்க, தென் அடுத்த எஸ்ஐபிக்கான இந்த டேட் என்னது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அந்த ஆட்டோ பே இருக்கு இல்லையா, அது வந்து எனேபிள்டாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு அந்த எஸ்ஐபி இருக்கு இல்லையா, அது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா பாஸ் பண்ணணும்னா, இல்லைனா ஒரு எஸ்ஐபி இருக்கு இல்லையா அது வந்து கேன்சல் பண்ணணும்னா அது எப்படி நீங்கள் பண்ண முடியும்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அடுத்த மாதத்துக்கான அந்த எஸ்ஐபி இருக்கு இல்லையா அது வந்து சப்போஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் நெக்ஸ்ட் எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுடைய இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா இது வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபியை கேன்சல் பண்ணணும்னா அது எப்படி நீங்கள் பண்ண முடியும்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் எஸ்ஐபி அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து அந்த எஸ்ஐபி வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு அந்த எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கு இல்லையா அது வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, இல்லைன்னா அந்த எஸ்ஐபி டேட் இருக்கு இல்லையா அது வந்து சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி நீங்கள் பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அமௌண்ட் ஆர் டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் போயிட்டு நீங்கள் அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த எஸ்ஐபி டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதுவுமே நீங்கள் இது மூலியமாகவே பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை நம்ம லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லுவோம், அது எப்படி பண்ணுறது அது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த சர்ச்சில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா அது மாதிரி சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே அங்கே இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரே டைமில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரே டைமில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரே டைமில் 500 இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் 500 அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரே டைமில் 1000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் 1000 அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரே டைமில் 100 தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமாக ப்ரீவியஸாக எப்படி நீங்கள் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்களோ அந்த பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அங்கே பே அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் எந்த யூபிஐ பேமெண்ட் ஆப் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது மூலியமாக நீங்கள் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த பேமெண்ட்டை பண்ணிடுங்க. பேமெண்ட்டை பண்ணதுக்கப்புறம் அகைன் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய ஆர்டர் சம்மரியை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா அந்த ஒன் டைம் ஆர்டர் பிளேஸ்ட் அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். தென் இங்கே ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ்
placed successfully அது மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறமாக எக்ஸ்சேஞ்ச் இந்த ஆர்டரை வந்து எப்போக்குள்ள ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்கே வியூ ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்போ வந்து காமிக்கும்னா 13 மார்ச்சுக்கு தான் வந்து காமிக்கும். தென் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, தென் ஆர்டர் டைப்பு, அதுக்கப்புறமாக எந்த டேட்டோடைய NAV வேல்யூவில் உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் வந்து கிடைக்கும், அது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த 2 ஆர்டர் இருக்கு இல்லையா, 2 ஆர்டருமே பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து SIP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த SIPன்னு என்னது, தென் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, தென் இந்த SIPக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.